ம் ம் இல்லை, ஜனநாயகன் இந்த மாதிரி இல்லீகலா வந்திருக்கிறது மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி தமிழ் சினிமா உலகத்துக்கு. என்ன காரணம்னா, இந்த 2026 ஒரு பெரிய படமா நாங்கள் எல்லாரும் அதை எதிர்பார்த்த திரையரங்க உரிமையாளர்கள். அப்படிப்பட்ட படத்தை இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சட்டவிரோதமாக பதிவேற்றம் செஞ்சிருக்கிறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. குறிப்பாக சொன்னால், தயாரிப்பாளர் இந்த படத்தில் 400 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய்க்கு முதலீடு போட்டிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி ஓடிடி வித்திருந்தாரு. அவங்க படம் ரிலீஸ் போஸ்ட்போன் பண்ணோன்னே அதை கேன்சல் பண்ணாங்க. இப்போ திருப்பி நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அவங்க டோட்டலாக பேக் அடிச்சிருவாங்க. திரையரங்களை பொறுத்தவரை அதே மாதிரி தான். நாங்கள் அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் வரும், ஒரு பெரிய வசூல் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஏன்னா சர்டிஃபிகேட் தான் கிடைக்கல அவங்களுக்கு கையில். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்கள மாதிரி 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து. ஒரு லீவ் இருக்குது, பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இது எல்லாம் மீறி இன்னைக்கு இந்த ஓடிடி தளத்தில் வந்ததுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு. தயாரிப்பாளருக்கு எப்படி பாதிப்பு இருக்கோ அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் அதே மாதிரி தான். தமிழ்நாடு விநியோகத்தில் ஏறத்தாழ 70-80 கோடி ரூபா அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இந்த படத்தை விலைக்கு வாங்கி. இப்போ அந்த பணம் அவங்களுக்கு எப்படி திரும்பி வருது, என்ன தயாரிப்பாளர் தரப்பு கண்டிப்பாக அந்த படம் திரும்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ எல்லா படம் தயாரிப்பாளருக்கு தான் போய் சேருது. இது எப்படி எதிர்கொள்றதுங்கிறத பற்றி நாங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை திரையரங்கு உரிமையாளர்கள், தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டருங்க, ப்ரொடியூசருங்க எல்லாரும் உட்காந்து அவருக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இடத்துல யாராவது ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா கூட, இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு பீஸ்ட் ஆகட்டும், லியோ ஆகட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு 100 கோடி ரூபா வசூலாச்சு. திரையரங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா ஷேர் வந்தது. 50 கோடி ரூபா 60 கோடி ரூபா தமிழ்நாடு திரையரங்களுக்கு ஷேர் வந்தது. அந்த 50 கோடி ரூபா 60 கோடி ரூபா இனி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வருமாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வலைதளத்தில் பார்த்துடுறாங்க. அதனால பெரிய பாதிப்பு தான் இருக்கும். அதனால கோடிக்கணக்கான ரூபா தமிழ் சினிமா திரையரங்களுக்கு பெரிய நஷ்டம் தான். வரும் உறுதியா 100க்கு 100 வரும். ஏன்னா அவங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாமா, அதுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க.